Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி அடைகிறார்கள். கிரகங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது சூரிய குடும்பத்தில் கேது பகவான். கேதுவை தொடர்ந்து ராகு பகவான், அதை தொடர்ந்து சூரிய பகவான், அப்புறம் மற்றவங்களாம். அப்போது கேது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கிரகம் என்று அறியப்படுகிறது. அவ்வகையிலே இந்த 18ஆம் தேதி மீனத்திலிருந்து கும்பராசிக்கு வருகிறார் ராகு பகவான், கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்லுகிறார் கேது பகவான். எல்லாரும் இப்படி போவாங்க கிளாக் வைஸில், இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் வருவாங்க. அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் புத்திர பிராப்தி ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள் பணமழையில் நனையப் போகிறீர்கள், எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் குபேர சம்பத்துகள் அடையப் போகிறீர்கள், யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் வரப்போகுது, யார் யாரெல்லாம் சினிமா எடுக்க போகிறீங்க, இது போன்ற நிறைய விஷயங்களோட நாம் காத்திருக்கிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து விடும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலே கேது, 7லே ராகு. உரைக்குள்ளே நம்மெல்லாம் பெரிய பெரிய ஆள் இருந்தாலும் ராசியில் கேது 7ல் ராகு வர்றது ரொம்ப மோசமான விஷயம். ஏன் 7ல் ராகு வரும்போது மோசமான விஷயம்னா, 7ங்கிறது சிற்றின்பம், 7ங்கிறது லவ் அண்ட் லஸ்ஸு. அதில் போய் ராகு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, என்றைக்கோ பழைய எக்ஸு இதெல்லாம் உங்களுடைய லைனாக வருவாங்க. ஸோ அவங்களோட நீங்கள் பேசுகிறது இதெல்லாம் கண்டென்ட் ஆகும். தேவையில்லாமல் உங்கள் பிரச்சனைகள் உருவாக்குவார். 7ஆம் இடத்து ராகு என்பது ஒரே தூக்கி உங்களுக்கு ஃபாரின் சான்சஸ் தருவார். 7ஆம் இடத்து ராகு என்பது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுவார். 7ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார், குடும்ப உறவுகளில் எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ் கேட்குறது காதில் எல்லாம் வெறும் டைவர்ஸ் தான் கேட்பீங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டீங்க. இதுதான் உங்களுக்கு உண்டாக்குவார் 7ஆம் இடத்துக்கு இது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபாரின் போகிற யோகங்கள் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதிப்பீங்க. குரு பார்வைப்படுவதால் பெரிய பெரிய கண்ட்ரிஸ்லாம் போவீங்க, நல்லா இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து களத்திரஸ்தானம் இது 7ஆம் இடம் என்பது உங்களுடைய கற்பு மற்றும் நிலைத்தன்மை என்பதால் அதில் ராகு வரும் பொழுது சிற்றன்பங் மயக்கங்கள் போன்றவை ஏற்படும். when you become famous ஓவரா somebody will put camera, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் ஏதாவது புகைப்படங்கள் அனுப்புறது, சமீபத்தில் கூட ஒரு மெசேஜ் ஒன்று, அதான் நான் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன், பிகேன் பக்தி நேயர்களுக்கு சொன்னான்னு தெரில. யாரோ ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இப்படி தான் ஒரு நண்பர் ஒருத்தர் 7ல் ராகு இருந்தவருக்கு அனுப்பிச்சார். காலையில் எழுந்திரிச்சு மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா அனுப்பிரியா அப்படின்ட்டு இருந்தது. அனுப்பிரியா அப்படின்ட்டு இருந்தோடனே இவர் உடனே என்ன அனுப்பிரியா அப்படின்னு கேட்டார். என்ன அனுப்பிரியான்னு கேட்டோன்னா அது பிளாக் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்புறமா தான் தெரியும் அது பேர் அனுப்பிரியா. அதை சேர்த்து அனுப்பிரியான்னு கேட்டோடனே வெரி பேட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் இப்படி தான் நடக்கும். ராகு உங்களுக்கு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யாரையாவது விட்டு மெசேஜ் அனுப்பி அனுப்புறியா, என்ன அனுப்புறியா, அது ஜாலியாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இது மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி கிளுகிழப்பாக எடுத்துகிட்டு போயிடணுமே தவிர இதுக்குள்ளே ரொம்ப இன்வால்வ் ஆகி உங்கள் பேர், ராசி, நட்சத்திரம், ஊரெலாம் சொல்லுங்கள் என்று கேட்டு நீங்களே போய் மண்டை கொடுத்து மாட்டிக்கூடாது. ஸோ அது தேவையில்லாத வேலை. மேபி நம்மளை செக் பண்ணுறது நம்ம ஒய்ஃபை ஃபேக் ஐடியில் கூட செக் பண்ணலாம், யாருக்குண்டா. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது மிக ஆபத்தான விளைவுகளை தரும். ஃபேமிலியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குவார். நான்லாம் போய் என்ன சார், எனக்கெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துவாங்க, அப்படியே டாய் டூயின்னு கத்துவாங்க. பனைமரத்தில் வவ்வாலா அது மாதிரிலாம் கத்துவாங்க. ஒரு மைக்கு கொடுத்து பேச சொல்லுங்களேன், பேச மாட்டாங்க. அது வந்து வேணாம் நீங்கள் பேசுங்க அப்படிம்பாங்க. இந்த வெக்கம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இந்த ராசியில் கேது வரும் பொழுது, நான்லாம் போய் பேசினா யார் சார் பார்ப்பாங்க, என்னெல்லாம் யார் சார் கேட்பாங்க, அந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த தாழ்வு மனப்பான்மையில் மாட்டிக்கூடாது. 7ஆம் வீட்டு ராகுவை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திங்க. ஒன்று சொல்கிறேன், ராகு என்பது ஒரு நெருப்பை போல். அந்த நெருப்பை வச்சு நீங்கள் விளக்கும் ஏற்றலாம், அந்த நெருப்பை வச்சு வீட்டையும் இருக்கலாம். கரெக்டாக பயன்படுத்துங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு. பொதுவாகவே நண்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது நம் உளவியலோடு சம்பந்தப்படுவது. எப்பொழுதுமே ஒன்று சொல்லுகிறேன், சனிப்பெயர்ச்சி என்பது நம் தொழிலோடு சம்பந்தப்பட்டது. வாழ்க்கையில் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் இப்போ இந்த ஊர்லேயே வேலை செய்யலாமா வேணாமா, இந்த ஊர்லேயே இருந்து பிழைக்கலாமா,
இல்லை துபாய் போய் பொழைச்சிக்கலாமா? ஏன்னா எப்பயுமே நம்மகிட்டே ஒரு 7.5 வந்து ஒம்பளுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த 7.5ங்கிற வார்த்தையை நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம். ஏன்னா சனினாலே நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா தொழில் ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடியவர் சனி பகவான் என்பது நம்ம ஆழமான கருத்து. ஆனால் மற்றபடி பாருங்க, சனி பெரிய சைக்காலஜிக்குள்ளெல்லாம் வரமாட்டார், உறவுகள் வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டார். வேலையை பிடுங்குவார், நேர்மையற்ற தன்மையை உருவாக்குவார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை வந்து இது பண்ணுவார், கஷ்டப்படுத்துவார், பொறுமை என்பதை சொல்லித் தருவார். இதெல்லாம் குரு பகவானை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஸ்டைல் என்னென்னா ஃபினான்ஷியலி உங்களை ட்ராப் பண்ணுறது. நான் இஎம்ஐ கட்ட முடியல, மந்த்லி சேலரி வாங்கினா எனக்கு வந்து இதுக்கே சரியாக இருக்குது, மந்த்லி எக்ஸ்பென்ஸே சரியாக இருக்குது, என்னால் ரன் பண்ண முடியல போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்குவார். ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் எப்பொழுதுமே நண்பர்களே நம் உறவுகளோடு சம்பந்தப்படுவது. இவங்க வந்து எதில் டச் பண்ணுறாங்கன்னா திருமண பந்தம், அப்பா அம்மா மனைவி, உங்களோட எக்ஸு இவங்களோடலாம் கனெக்ட் பண்ணுறார் ராகு. ஒரு மனிதன் எதெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயங்களோ அதிலெல்லாம் கை வச்சிருவார் ராகு கேது. ஏன்னா இது தண்டனை கொடுக்குறதுனா, நான் கம்பெனியில் இருக்கும்போது தண்டனை கொடுக்குறேன், என்ன வீட்டுக்குள்ளே வந்து தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் உறவுகளை வச்சு உங்களை டார்ச்சர் பண்ணுறது தான் இவங்களோட ஸ்டைல். அதனால தான் இந்த ராகு கேதுக்களை பார்த்தா நமக்கு பயம் வருது. ராகு 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ ராசியிலோ வரும் பொழுது போகத்தை உருவாக்குகிறார், கெட்ட பேரை வாங்கி தரார், வீட்டுக்குள்ளே டைவர்ஸ் பண்ணி விடுறார் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறார். கேது பகவான் உடம்புல உட்காரும் போது கூட்டிகிட்டு போய் ஐசி வரைக்கும் படுக்க வச்சிடறார். கேதுன்னா என்னன்னா உடம்பை வந்து படுத்துற ஒரு தண்டனை கடவுள்னு பேர். இது எல்லாமே இந்த கேது படுத்தும் பாடு. அப்போ இந்த ராகு கேதுக்கள் எப்படி நம்ம கணக்கு எடுத்துக்கணும்னா, ஒருத்தர் கொடுத்தால் ஒருத்தர் கெடுப்பார். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லைன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் அப்படி பார்த்த வகையில் அப்படி இல்லைங்க. ஏன்னா 3, 6, 8, 12 ராகு கேதுக்கள் மறைந்திருந்தால் அவங்களோட நல்லவங்க யாரும் கிடையாது. 3ஆம் இடத்திலே 10ஆம் இடத்திலே கேது பகவான் வரும்பொழுது அவங்களோட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது. ராகுலாம் உபஜயஸ்தானம் 11ஆம் இடத்துல வந்தால் அதை விட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது. அவ்வகையில் உங்களுக்கு ராகு பகவான்லாம் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தரப்போகிறார். ஸோ ராகு இந்த கும்பத்தில் வரும்பொழுது அது சனியினுடைய வீடு என்பதால் உங்களுக்கு சனியினுடைய மித்திரன் ராகு, அதாவது ஃப்ரெண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய பாதிப்புகள் இந்த உலக அளவில் ஏற்படுத்தாது. ஆனால் கேதுவோட வீட்டுக்கு வரும்பொழுது கேது வந்து சூரியனுடைய வீடு என்பதால் சந்திர சூரியர்களோட ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே பிரச்சனைக்குரியவர்கள், சண்டை செய்பவர்கள். ஆகையினாலே அந்த கேது பகவான் செவ்வாய் சிம்மத்தில் வரும்பொழுது சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குகிறார், அரசு கோபம் போன்றவற்றெல்லாம் ஏற்படுத்துகிறார், ஹிருதய நோயை உண்டாக்குகிறார், மக்களிடையே மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார், தலைமை பதவியில் ஆபத்துகளை உருவாக்குகிறார். பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக இந்த ராகு கேதுக்களால் நிறைய கெடுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஆகவே உங்கள் கேதுவுக்காக நீங்கள் பிள்ளையாருக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் வழிபாடு செய்யணும். ராகுவுக்காக அம்பாளுக்கு வழிபாடு செய்யணும். நவக்கிரக நாயகி என்று பொருள். ஸோ ராகுக்குரிய ஸ்தலமாக நாம் திருநாகேஸ்வரத்தை எடுத்துக்கொள்கிறோம். திருநள்ளாறு போகிற வழியில் திருப்பாம்புபுரம் இருக்கும், அதையும் எடுத்துக்கொள்கிறோம். கேதுவுக்கான ஸ்தலமாக நாம் காளஹஸ்தியையும் கீழ்பெரும்பள்ளத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது. வாரம் மலேசியா வருகிறேன். மலேசியாவில் இருப்பவர்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, நேரடியாக என்னை சந்தியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.